بسم الله الرحمن الرحيم والشمس وضحاها والقمر إذا تلاها والنهار إذا جلاها إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره نؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل له فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலனம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஏக இறைவனாகிய அல்லாஹ் ஒருவனுக்கு அவனுடைய சாந்தியும் சமாதானமும் இறுதி தூதர் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தார் மீதும் உத்தம தோழர்கள் சத்திய சஹாபாக்கள் மீதும் மேலும் கடமையான ஜும்மா தொழுகையை நிறைவேற்றுவதற்காக ஒன்று கூடியிருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று கூறி எல்லாம் அல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் விசாரணை என்ற தலைப்பு இந்த வாரம் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. நாமெல்லாம் வாழக்கூடிய இந்த நிச்சயமும் நிரந்தரமும் இல்லாத இந்த உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் தவறு செய்யக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். அப்படி தவறு செய்யக்கூடியவர்கள் இந்த உலக நீதிமன்றத்திலே எங்கு போய் நின்றாலும் சரிதான், அவர்கள் தங்களுடைய வாத திறமையாலும் தன்னுடைய பண பலத்திலாலும் தன்னுடைய ஆள் அதிகார பலத்திலாலும் அந்த தவறில் இருந்து தப்பித்துக் கொள்வதை பார்க்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அவர்கள் என்னதான் பெரிய தவறாக செய்திருந்தாலும் சிறிய தவறாக செய்திருந்தாலும் அவர்கள் யார் செய்திருக்கிறார்கள் என்பதை பொறுத்துத்தான் தண்டனையே அமர்ந்திருக்கிறது. ஆனால் மறுமை நாளை பொறுத்த வரைக்கும் அது மாதிரியான வாய்ப்புகள் எவருக்குமே இல்லை என்பதை அல்லாஹ் தனது திருமறையிலே கூறுகின்றான். அந்த நியாய தீர்ப்பு நாளில் தான், அந்த நியாய தீர்ப்பு நாளை எதிர்பார்த்துத்தான் ஒவ்வொரு மூமினுடைய மனமும் இந்த உலகத்திலே அமைதி கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் தனது திருமறையிலே பல இடங்களிலே சொல்லுகின்றான், அந்த மறுமை நாளிலே அனைவருக்கும் சம நீதி வழங்கப்படும். அங்கே ஒருவருக்கொருவர் யார் சரியான முறையிலே அங்க தவறு செய்திருக்கிறார்களோ அவர்களுக்கு தண்டனை வழங்கப்படும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே பேசக்கூடியதை பார்க்கிறோம். இந்த மறுமை நாளிலே அல்லாஹ்வுடைய விசாரணை என்பது நாம் எல்லாம் இறந்த உடனே ஏற்படக்கூடிய ஒன்று அல்ல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விசாரணைக்கு முன்னால் பல பரிணாமங்களை வைத்திருக்கின்றான். விசாரணை என்பது எப்பொழுது ஏற்படும் என்று சொன்னால், அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகின்றான், யௌம தர்ஜுபுர் ராஜிபா, இந்த உலகத்திலே மிக பெரிய ஒரு சப்தத்தை ஏற்படுத்துவோம், சூர் ஊதப்படும். 79வது அத்தியாயம் 6வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகின்றான், யௌம தர்ஜுபுர் ராஜிபா, பெரிய சூர் ஊதப்படும். இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அடிக்கோடு மண்ணோடு மண்ணாக அழிக்கப்படும். ஒரு உயிர் கூட இந்த உலகத்தில் இருக்காது. அது ஊதப்பட்ட பிறகு மீண்டும் இரண்டாவதாக மற்றொரு சூர் ஊதப்படும். அந்த சூர் ஊதப்பட்ட உடனே ஈசல்கள் எப்படி புறப்பட்டு வேகமாக வருமோ அதுபோல மனிதர்கள் வேகமாக எழுந்து புறப்பட்டு வேகமாக வந்து கொண்டே ஒவ்வொருவராக வந்து கொண்டே இருப்பார்கள். ஒரு சூர் ஊதப்பட்டவுடன் இந்த உலகம் அழியப்பட்டு மறுசூர் ஊதப்பட்ட உடனே மக்கள் எல்லாம் எல்லா உயிரினங்களும்
இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களும் அந்த விசாரணைக்கு தயாராகி எழுந்து வந்து கொண்டிருக்கும். அந்த விசாரணையில் நாளுக்கு முன்னால் இந்த வானங்கள் ஏடுகள் சுருட்டப்படும். இந்த வானங்கள் பூமிகள் எல்லாம் அனைத்தும் பழைய நிலைக்கு கொண்டு வரப்படும். இன்னும் எழுதப்பட்ட ஏடு சுருட்டுவது போல் வானம் சுருட்டப்படும். இப்படியாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விசாரணைக்கு முன்னால் பல நிகழ்வுகளை ஏற்படுத்துவான். அதற்கு பின்னால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களையும் ஒன்றுபடுத்துவதாக, ஒன்று திரட்டுவதாக அல்லாஹ் திருமறையிலே சொல்லுகின்றான். கால்நடைகளை ஒன்று திரட்டுவோம், அங்கே கொம்பில்லாத ஆடுகளை நாம் ஒன்று திரட்டுவோம், அங்கே ஜின்கள் எழுப்பப்பட்டு அவர்களும் ஒன்று திரட்டப்படுவார்கள். இப்படியாக அனைவரும் ஒன்று திரட்டப்பட்டு அங்கே எப்படி நிற்பார்கள் என்று சொன்னால், மறுமையினுடைய விசாரணை நாளிலே அணி அணியாக நிற்பார்கள். அங்காங்கே கூட்டம் கூட்டமாக சிதறி போய் நிற்காமல், நாளை மறுமை நாளிலே விசாரணைக்கு முன்னால் அங்கே கூட்டம் கூட்டமாக இல்லாமல் அணி அணியாக நின்று கொண்டிருப்பார்கள். அதில் சிலர் குருடராக இருப்பார்கள், அதில் சிலர் ஊமையாக இருப்பார்கள். இவர்களுடைய நிலையை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது, எப்படி இந்த உலகத்திலே வாழும் பொழுது திருமறை வசனங்களை புறக்கணித்து தன்னுடைய காதுகளிலே வாங்காமல் அவன் வாழ்ந்து கொண்டிருந்தானே, அவன் செவிடனாக என்னுடைய திருமறையை பார்க்காமல் இந்த உலகமே முக்கியம் என்று வாழ்ந்தானே, அவனை குருடராக நாளை மறுமையிலே எழுப்புவோம். அவர்கள் மறுமையிலே அப்படித்தான் அணி அணியாக நிற்கும் பொழுது அவர்களும் நின்று கொண்டிருப்பார்கள். இப்படியாக அனைவரையும் ஒன்று திரட்டக்கூடிய அந்த இடத்துல விசாரணை களத்துக்கு முன்னால் இன்னும் எந்த அளவிற்கு இருக்கும் என்று சொல்லும் பொழுது, அந்த விசாரணை களத்தினுடைய மஹ்ஷருடைய மைதானத்துல ததனு சம்சு யௌமல் கியாமா மிஸ்லன் மைலன், சூரியன் அருகாமையில் கொண்டு வந்து நிறுத்தப்படும். அந்த சூரியனுடைய வெப்பம் தாங்க முடியாமல், சூடு தாங்க முடியாமல், மனிதன் வியர்வையின் காரணத்தினால் அவன் செய்த பாவத்துக்கு தக்கன அவன் என்ன செய்வான், அவன் வேர்வையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பான். அந்த வேர்வையினுடைய வாடை என்பது எப்படி இருக்கும் நீங்களே உணர்ந்து பார்த்திருப்பீர்கள். இங்கே வாகனத்திலே, பேருந்துகளில் எல்லாம் நாம் பயணம் செய்யும் பொழுதோ அல்லது மற்றவருடைய வாடையோ எப்படியோ அந்த வேர்வையினுடைய வாடை மனமாகவா இருக்கும். ஆனால் அந்த அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த வாடையிலே இருக்கக்கூடிய அந்த வியர்வையிலே பாவத்தை செய்த அளவிற்கு மறுமையிலே தத்தளித்துக் கொண்டிருப்பார்கள். அந்த நேரத்தில் இன்னும் சொல்லும் போது அன்னை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, நாளை மறுமை நாளிலே எல்லோரும் மக்சர் மைதானத்தில் நிற்பார்கள். விருத சேதனம் செய்யாதவர்களாக, ஆடை அணியாதவர்களாக, செருப்பு போடாதவர்களாக நிற்பார்கள். அப்பொழுது அன்னை ஆயிஷா கேட்கிறாங்க, எப்படி ஆண்களும் பெண்களும் சேர்ந்து நிற்கும் பொழுது அவர்களுக்கு வெட்க உணர்வு ஏற்படாதா என்று சொல்லும் பொழுது, அந்த நேரத்திலே ஒவ்வொருவருடைய விஷயமும் எப்படி இருக்கும், யா நப்சி யா நப்சி, என்னுடைய ஆத்மாவே என்னுடைய ஆத்மாவே, என்னுடைய நிலைமை என்ன, இப்படித்தான் இருக்குமே தவிர மற்றவர்களை ஒருவர் விசாரித்துக் கொள்ள மாட்டார்கள், ஒருவரை பார்த்து கொண்ட மாட்டார்கள். ஒரு தந்தை மகனுக்கு உதவி செய்ய முடியாத ஒரு நாளாக இருக்கும் அந்த நாள். ஒரு தாய் தன்னுடைய பிள்ளையை ஈன்றெடுப்பால், அதனுடைய வழி கூட தெரியாமல் அந்த இடத்திலே நின்று கொண்டிருப்பால். ஒவ்வொருடைய பார்வையும் நிலை குத்தியவாறு அவர்கள் தன்னுடைய நிலைமை என்னவாக இருக்க போகிறதோ என்று பயந்து போய் உறைந்து போய் அங்கே நின்று கொண்டிருப்பார்கள். அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய ஒரு விசாரணை களமாக அல்லாஹ்வுடைய நாளை மறுமை நாளுடைய விசாரணை களம் இருக்கும். அப்படியாக உயிரோடு இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு நாளைக்கு நீங்கள் அனைவரும் அங்கே வர வேண்டும். அங்கே வரும் பொழுது உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும்? அதற்கு முன்னால் நீங்கள் என்ன செய்யுங்க, நன்மையை அதிகரித்துக் கொள்ளுங்க. அந்த விசாரணையை லேசாக்கி கொள்ள வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்திலே அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் காட்டி தந்த வழியிலே வாழுங்கள் என்று அல்லாஹ் தனது திருமறையிலே பல விஷயங்களை, நாளை நடக்க போகின்ற விஷயங்களை உங்களுக்கு எடுத்து காட்டுகிறான். இன்னும் மனிதன் எப்படி இருக்கிறான், இந்த உலகத்திலே வாழும் பொழுது இந்த உலகத்திலே பல நாட்கள் அதிகமாக வாழ வேண்டும். நாட்கள் நான் 50 வருஷம் வாழ்ந்துட்டேன், 60 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன், இன்னும் 70 வருஷம் வாழ போறேன். ஒவ்வொரு நாளையும் சந்தோஷமாக அவன் எழுத்து கொண்டு இருக்கிறான். ஆனால் நாளை மறுமை நாளிலே விசாரணை செய்வதற்கு முன்னால் அந்த மனிதர்கள் கூட்டமாக நின்று பேசிக் கொள்வார்களாம். அல்லாஹ் சொல்லுகின்றான், அந்த மனிதர்கள் சொல்வார்களாம், உலகத்திலே வாழ்ந்ததை பற்றி சொல்லும் பொழுது, இல்லா லபிஸ்தும் இல்லா அஷரா, ஒருவர் சொல்லுவாரா, நாம் எல்லாம் இந்த உலகத்துல இல்லா அஷரா ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்போமா? நம்ம உலக வாழ்க்கையில 50 வருஷம் 60 வருஷம் 70 வருஷம் நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம். ஆனா மறுமை நாளிலே அதை பற்றி பேசிக் கொள்ளக்கூடிய மனிதர்கள் சொல்வார்களாம், இல்லபிஸ்தும் இல்லா அஷரா,
நாம ஒரு 10 நாள் வாழ்ந்திருப்போம்ல ஊர்ல. இப்படி சொல்லும் பொழுது அங்கே ஒரு அறிவாளி, ஒரு நல்ல படிப்பு மிக்கவர், நல்ல திறமையான ஒரு மனிதர், அவர் சொல்லுவாரா, இல் அபிஸ்தும் இல்லா யௌமா, அப்படிலாம் இல்லப்பா, நாம ஒரு நாள் தான்ப்பா வாழ்ந்திருக்கிறோம். யாரு? ஒரு அறிவாளி, அவர் சொல்லுவாரா, இல் அபிஸ்தும் இல்லா யௌமா, ஒரே ஒரு நாள் தான் வாழ்ந்திருக்கிறோம். இப்படி சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானான், இல்லை இல்லை, நீங்கள் குறைவாகத்தான் வாழ்ந்தீர்கள் என்று சொல்லுகின்றார். நீங்கள் இந்த உலக வாழ்க்கையை பற்றி சிந்தித்து பாருங்கள். இந்த உலக வாழ்க்கையிலே எத்தனையோ நாட்களை நாம் கடந்து கொண்டிருக்கிறோம். நாம நினைக்கிறோம் இது ஒரு சந்தோஷமான, ஆரோக்கியமான, மிக மகிழ்ச்சியான வாழ்க்கை என்று. ஆனால் நீங்களும் நானும் புலப்ப போகின்ற நாளை, மறுமை நாளை பற்றி அல்லாஹ் சொல்லும் பொழுது இந்த உலக வாழ்க்கை என்பது மிக சொற்பத்திலும் சொற்பமான, மிக குறைவான வாழ்க்கை என்று அல்லாஹ் சொல்லுகின்றார். நீங்கள் சிந்தித்து பார்ப்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு விஷயத்தை கூட சுட்டி காட்டுறாங்க. நாளை மறுமை நாளுடைய அந்த தீர்ப்பு வழங்கக்கூடிய அந்த விசாரணை நாள் என்பது, ஒரு நாள் என்பது 50,000 ஆண்டுகளுக்கு சமமானது. இன்றைக்கு 50,000 ஆண்டுகள் ஒரு மனிதர் 50 வயதுடையவர் ஒருவர் வாழ்ந்திருக்கிறார் என்று சொன்னால், அவருடைய மொத்த ஆண்டுகளும் ஒரே ஒரு நாள் தான் மறுமையில ஒப்பிடும் பொழுது, அப்படிப்பட்ட ஒரு அற்பத்திலும் அற்பமான வாழ்க்கையை தான் இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அப்ப மறுமைக்கான அந்த கேள்வி கணக்குகளுக்கான அந்த வாழ்க்கையில நாம நாளைக்கு என்ன தயாரித்து வைத்திருக்கிறோம் என்பதை நீங்கள் தான் சிந்தித்து பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட அந்த மறுமை நாளிலே, அந்த சிரமத்திற்குரிய நாளிலே, மனிதர்கள் எப்பொழுது அல்லாஹ் தீர்ப்பை சொல்ல போகிறான், விசாரணையை எப்பொழுது நடத்த போகிறான் என்று ஒவ்வொரு ஆத்மாவும் சிந்தித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே, அந்த வேர்வையினுடைய நாற்றம் தாங்க முடியாமல், அதாவது தாங்க முடியாமல் அந்த மனித கூட்டம் என்ன செய்யுமா, ஒவ்வொரு இறை தூதரிடத்துல போய் கெஞ்சக்கூடியதாக இருக்கும். நீங்கள் அல்லாஹ்விடத்திலே பரிவிடை செய்யுங்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடத்திலே போய் கேட்பார்கள், நீங்கள் எங்களுக்காக சிபாரிசு செய்யக்கூடாதா, அல்லாஹ் அவனுடைய விசாரணையை ஆரம்பிப்பை சொல்வதற்கு நீங்கள் சிபாரிசு செய்யக்கூடாதா என்று ஒவ்வொரு இறை தூதர்களிடம் கேட்கும் பொழுது அவரவர்கள் தக்கன ஒவ்வொரு காரணத்தை சொல்லுவாங்க. என்னால முடியாது, நான் சிறு தவறு செய்து விட்டேன், நான் சிறிது தவறு செய்து விட்டேன் என்று இப்ராஹிம் நபி கூட நான் 2 பொய்களை சொல்லிவிட்டேன் என்று ஒவ்வொருவரும் மறுத்து விடுவார்கள். இறுதியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் சென்று மக்கள் எல்லாம் கேட்கும் பொழுது அல்லாஹ்வின் தூதர் சஜிதாவிலே இருந்து அல்லாஹ்விடத்திலே மன்றாடுவார்கள். அல்லாஹ் சிறிது காலம் கொடுத்து விட்டு என்ன செய்வான், அவன் தன்னுடைய தீர்ப்பை வழங்குவதற்காக நபியை எழச் சொல்லுவான். அந்த நேரத்திலே அல்லாஹ் தனது திருமறையிலே சொல்லுகின்றான், நாளை மறுமை நாளிலே வஜா ரப்புக வல் மலக்கு ஸஃபன் ஸஃபா, மலக்குகள் அணிவைத்து நிற்கும் பொழுது அந்த இறைவன் என்ன செய்வான், அப்படியே நடந்து வருவான். நடந்து வந்து தீர்ப்பு சொல்ல ஆரம்பிப்பான் அந்த மனிதனிடத்துல. அந்த மனிதனிடத்துல யாரெல்லாம் அவசரப்பட்டார்களோ, சொர்க்கமோ நரகமோ ஏதாவது ஒரு தீர்ப்பை தாருங்கள் என்று சொல்லக்கூடிய அந்த மனிதர்களுக்கு உடனடியாக யாரெல்லாம் அவசரப்பட்டார்களோ அவர்கள் என்ன செய்யும், நரகத்துக்கு போங்க, அவசரப்பட்டீங்கல்ல, அவர்களை நரகத்திற்கு அல்லாஹ் இழுத்து சொல்ல சொல்லுவான். அதே போல அந்த அல்லாஹ் திருப்பு நான் கொடுக்கும் பொழுது, விசாரணை நாள்ல மனிதர்கள் எல்லாம் நிற்கும் பொழுது ஒவ்வொருவரையும் தனித்தனியாக அழைத்து விசாரிப்பான். அப்படியே கூட்டம் கூட்டமாக ஒரு 500 பேர் 1000 பேர் அந்த மாதிரி இல்லாம ஒவ்வொருவருக்கும் தனித்தனி விசாரணை. ஒவ்வொருவரையும் அழைத்து அவர்களுக்கிடையே மொழிபெயர்ப்பாளர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். அவர்களிடத்துல மொழி புரியாம அவர்களிடத்துல ஒரு மொழி டிரான்ஸ்லேட்டர் யாருமே இருக்க மாட்டாங்க. அவர்கள் அல்லாஹ்விடத்திலே நேரடியாக விசாரணைக்கு உட்படுத்தப்படுவார்கள். ஒவ்வொரு மனிதர்களுக்கும் விசாரணை உண்டு, யாருமே இதில் தப்ப முடியாது. அந்த இடத்திலே யாரும் சிபாரிசு யாருக்கும் யாரும் செய்ய முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா யாருக்காவது அவன் விரும்பி அவன் யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் தான் அவர்களுக்கு சிபாரிசு செய்ய முடியுமே தவிர அந்த மறுமை நாளிலே தான் விரும்பியவர்களுக்கெல்லாம் யாரும் சிபாரிசு செய்துவிட முடியாது. அப்படிப்பட்ட அந்த விசாரணை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்வான், விசாரணையை ஆரம்பிப்பானாம். ஆரம்பிக்கும் பொழுது அந்த விசாரணை காலத்துல ஒரு மனிதர் அங்கிருந்து விசாரணைக்கு வரும் பொழுது அல்லாஹ்விடத்துல சொல்லுவானா, அல்லாஹ்வே, இந்த உலகத்துல பேசுற மாதிரியே அந்த மனிதன் அல்லாஹ்விடத்துல, யாரெல்லாம் நீ என்ன செய்ய, என்னை பற்றி நீ விசாரிக்க போற, நீ உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற மனிதர்கள்ட்ட யாரையும் கேட்டுறாத, நீ என்கிட்டயே கேளு, நான் உண்மையை சொல்றேன், மத்தவன் எல்லாம் என்னை பொய் சொல்லிடுவான், நீ என்கிட்டயே கேளுன்னு சொல்லும் போது அல்லாஹ் சிரித்து கொண்டு என்ன செஞ்சிருவான், அவனுக்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வாய்ப்பை கொடுத்துருவான். நான் வேற யார்ட்டையும் விசாரிக்கலப்பா, உன்கிட்டே விசாரிக்கிறேன் என்று சொல்லிவிட்டு அவருடைய வாய்களுக்கு முதலிலே பூட்டு போடப்படும், சீல் வைக்கப்படும். சீல் வைக்கப்பட்டால் அவருடைய கைகள் பேசும், அவருடைய கால்கள் பேசும், அவருடைய தோள்கள் பேசும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, என்னப்பா எனக்கு எதிராக சாட்சி சொல்றீங்களே, உங்களுக்காகத்தான உலகத்துல எல்லாம் நான் செஞ்சேன்,
நோய்வாய்ப்படும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது உங்களை நான் எப்படி பார்த்து கொண்டேன் என்று சொல்லும் பொழுது அந்த தோள்கள் சொல்லுமா, உலகத்திலே வாயை எப்படி அல்லாஹ் பேச வைத்தானோ அதே இறைவன் தான் இங்கேயும் எங்களை பேச வைத்திருக்கிறான் என்று சொல்லக்கூடிய அந்த விஷயத்திற்கு நாம் அஞ்சிக் கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். நாளை மறுமை நாளிலே நமக்கு எதிராக நம்மளுடைய உடல் சாட்சி சொல்லக்கூடியதாக இருக்கிறது. உங்களுக்கு ஒவ்வொருவரிடத்திலும் ஒரு ஏடு தொங்கவிடப்பட்டுள்ளது என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். நாளை மறுமை நாளிலே நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். அந்த விசாரணையுடைய அந்த நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், ஒவ்வொருவருக்கும் அவர்களுடைய ஏடுகளை கொடுக்கப்படும், அவர்களுடைய கைகளிலே புத்தகம் கொடுக்கப்படும். அவருடைய வலது கையிலே யாரெல்லாம் புத்தகத்தை வாங்குகிறாரோ அவர்கள் வெற்றி பெற்று விட்டார்கள். அம்மாமன் ஊத்திய கிதாபுகு யமீனிஹி, வலது கையில் யாரெல்லாம் புத்தகத்தை வாங்கினார்களோ அவர்கள் மகிழ்ச்சியாக இருப்பார்கள். அவர்கள் அப்படியே புத்தகத்தை வாங்கும் போதே சந்தோஷமாக வாங்குவார்கள். யாரெல்லாம் இடது கையிலே வாங்கும் பொழுது அவர்கள் சொல்லுவார்களாம், இந்த புத்தகம் நமக்கு கொடுக்காமல் இருந்திருக்க கூடாதா? இது என்னப்பா இந்த புத்தகத்துல சிறிய தவறும் இல்ல, சஹீரா கபீரா, சிறுசு பெருசு எல்லா தவறும் இந்த புத்தகத்துல பதியப்பட்டிருக்கு. இப்படி ஒரு புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூடாது என்று வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடது பக்கத்தில் இருக்கக்கூடிய புலம்புவார்கள். இன்னும் சிலருக்கு அல்லாஹ் என்ன செய்வான், அந்த புத்தகத்தை அவருடைய முதுகுக்கு பின்னால் வீசுவான். அவர்கள் தான் என்னது, அல்லாஹ் அவர்களை ஏறெடுத்து பார்க்க மாட்டான். அல்லாஹ்வை இந்த உலகத்திலே நினைக்காமல் அலட்சியம் செய்தார்களே அவர்களுக்கு முதுகுக்கு பின்னால் அந்த புத்தகம் வீசப்படும் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவானா, அந்த புத்தகத்தை கொடுத்தவர்களுக்கு இடத்திலேயும் சொல்லுவானா, நீங்களே உங்களுடைய புத்தகத்தை வாசியுங்கள், உங்களுடைய நன்மையினுடைய தராசை வாசியுங்கள் என்று சொல்லுவான். அப்படி என்றால் வலது கையிலே யாருக்கு நாளை மறுமை நாளிலே புத்தகம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் நாளை மறுமை நாளிலே வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள் என்று கூறி எனது இந்த முதல் உரையை முடித்துக் கொள்கிறேன். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதே போல இந்த விசாரணையை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லாம் பார்த்திருக்கலாம், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல்வேறு விசாரணைகளை செய்யறாங்க. இதே போல இன்னொரு விசாரணையும் அல்லாஹ் சொல்லுகின்றான், நஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு விசாரணை. இந்த விசாரணை எப்படிப்பட்டது என்று சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மறுமையிலே ஒவ்வொரு மனிதர்களாக அழைக்கும் பொழுது ஒரு மனிதரை அழைப்பான். அழைத்து விட்டு நஜ்வா என்று சொல்லக்கூடிய ஒரு திரையை போட்டு விடுவான். அந்த திரையை போட்டால் அந்த கோடான கோடி மக்களுக்கும் அல்லாஹுக்கும் அவருக்கும் இடையிலே நடக்கக்கூடிய அந்த உரையாடல் என்ன செய்யாதான், மற்றவர்களுக்கு யாருக்குமே தெரியாத ஒரு திரையை போட்டுவிட்டு அந்த மனிதரிடத்திலே அல்லாஹ் என்ன செய்வானா, சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் கேட்பான். சின்னதாக நம்ம அலட்சியமாக நினைப்போம்ல, அந்த மாதிரியான சின்ன சின்ன தவறுகளை எல்லாம் அவர்கிட்ட கேட்பான். நீ இந்த தவறு செஞ்சியா, நீ இன்ன தவறு செஞ்சியா, அப்படி என்று சின்ன சின்ன தவறாக கேட்கும் பொழுது அந்த மனிதன் சொல்லுவானா, அல்லாஹ் ஆமாயா அல்லாஹ், நான் இதை செய்து விட்டேன், இதை செய்து விட்டேன், என்ன மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு அந்த மனிதன் சொல்லுவானா, யா அல்லாஹ் நீ நிறைய தவறுகளை விட்டுட்ட அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் சொல்லுவானா, பெரிய பெரிய தவறுகளை எல்லாம் தானாகவே முன்வந்து சொல்வான், யா அல்லாஹ் இதை விட பெரிய தவறுகளை எல்லாம் நான் செய்திருக்கிறேன், இதை விட பெரிய தவறுகளை எல்லாம் செய்திருக்கிறேன் என்று அவனே வாக்குமூலம் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்லுவானான், உலகத்திலே நீ செய்து கொண்டிருந்த பாவங்கள் தவறுகளை எல்லாம் எப்படி நான் மறைத்தேனோ அதே போல மறுமையிலும் இந்த நஜ்வா என்று சொல்லக்கூடிய இந்த திரை மூலமாக மற்றவர்களுக்கு முன்னால் நான் உன்னை கண்ணியப்படுத்துகிறேன் என்று அந்த ஒரு விசாரணையில அல்லாஹ் சொல்லுவான். இந்த விசாரணை யாருக்கு என்று சொன்னால், உலகத்திலே ஒரு மனிதனுடைய மானம் சம்பந்தமான விசாரணை விஷயம் வருகிறது. இன்றைக்குதான் பெரிய பிரச்சனை. யாருடைய ஒரு மானம் சம்பந்தமாக யாராவது ஒரு தவறு செய்து விட்டு ஒரு செய்தி வந்துடுச்சுன்னா உடனே என்ன செய்யறது, அது உண்மையா பொய்யா ஆட்டிட்டான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நமக்கு அவனை பழி வாங்கணும்னு ரொம்ப நாளமா பாத்துக்கிட்டு இருந்தோம், அவனுடைய மானம் சம்பந்தமா ஒரு விஷயம் வந்துச்சு இல்ல, உடனே போட எல்லாத்திலையும் ஊரு பூரா பேசு, அமானிதம் ஊரு பூரா போய் சொல்லுன்னு யாரெல்லாம் அப்படி சொல்லி எடுத்துறானோ நாளை மறுமை நாள் அவனுக்கு அந்த விசாரணை இல்லை. ஆனால் ஒரு செய்தி வரும் பொழுது, நம்ம இடத்துல ஒரு செய்தி வந்து அடுத்தவருடைய மானம் சம்பந்தமாக வரும்போது என்ன செய்யணும், பரவாயில்ல அல்லாஹ் மன்னிக்கட்டும், குலிக்கல் இன்சானு லைஃபா, மனிதர்களை அல்லாஹ் தவறு செய்யக்கூடியவனாகத்தான் வைத்திருக்கின்றான், அல்லாஹ் அவர்களை பாதுகாப்பான், அவரை உற்றுப்பான், நமக்கு என்ன, அவர் பாவங்களை அவர் வந்து அல்லாஹ் இடத்துல பாவம் பண்ணிட்டு தேடிவாரு, அவர் விடுங்கன்னு சொல்லி அதை ஒரு காதிலே வாங்கி அலட்சியம் செய்துவிட்டு பிறருடைய மானத்திலே விளையாடாமல் தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டு இபாதத்துகளை செய்கிறாரே அவர்களை அல்லாஹ் என்ன செய்வானா, இந்த உலகத்திலே அவர் ஒரு தவறு செய்தால் அவருடைய பாவங்களை மற்றவர்களுக்கு முன்னால் என்ன செஞ்சிருவான், கண்ணியப்படுத்துவான். அவர்களை என்ன செய்ய மாட்டான், இந்த உலகத்திலையும் கண்ணியப்படுத்துவான், நாளை மறுமை நாளிலும் கண்ணியப்படுத்துவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இப்படியாக இது போன்ற விசாரணைகளை எல்லாம் தப்பித்துக் கொண்டே வரக்கூடிய மனிதன் அடுத்ததாக என்னவென்று சொன்னா அல்லாஹ் சொல்லுவானா, மனிதர்களிடத்துல இந்த விசாரணைக்கு அப்புறம் வந்து ஒரு கூட்டம் இருக்கும். நீங்கள் எல்லாம் யாரை நம்பிக்கொண்டிருந்தீர்கள் என்று சிலரை கேட்கும் பொழுது அவர்களுடைய கடவுள் யாரு, ஈசா என்று சிலர் வச்சிருப்பாங்க.
சிலர் சிலைகளை வணங்கக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒவ்வொரு கடவுளாக அல்லாஹ் கொண்டு வருவான். நீங்கள் தானே அல்லாஹுடைய மகனை நீங்கள் தானே கடவுள் என்று வணங்கினீர்கள் என்று சொல்லி அவரை போன்று ஒரு உருவத்திலே கொண்டு வந்து நிப்பாட்டுவான். ஏதோ உங்கள் கடவுள் வந்துட்டார்னு சொல்லோன்னே ஒரு கூட்டம் என்ன செய்யும், நம்முடைய கடவுள் வந்து விட்டார், நம்மளை காப்பாற்ற போகிறார் என்று சொல்ல உடனே அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுடைய கடவுளுக்கு பின்னால் நீங்கள் எல்லாம் செல்லுங்கள் என்று சொல்லும் பொழுது அவர்களுக்கு பின்னால் சென்று கொண்டே இருப்பார்கள். இறுதியாக விழக்கூடிய இடம் நரகமாக இருக்கும். அதே போல யாரெல்லாம் இங்கே அடங்கி இருக்கக்கூடிய மனிதர்களிடத்திலே கையேந்தினார்களோ அவர்களுக்கு பின்னால் செல்லப்படுவார்கள். யார்கள் எல்லாம் சிலைகளை வணங்கினார்களோ அவர்களுக்கு பின்னால் கொண்டு செல்லப்படுவார்கள். அவர்கள் எல்லாம் போய் விழக்கூடிய இடமாக நரகமாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடியதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் இறக்கும் போது கூட அல்லாஹ்விடத்திலே நல்லெண்ணம் கொண்டவர்களாக இருந்து விடுங்கள். நீங்கள் அல்லாஹ்வை திட்டாதீர்கள், ஏசாதீர்கள். மறுமையிலே அல்லாஹ்வுடைய விசாரணை நமக்கு எளிதாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் நம்பி மரணியுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்க அறிவிக்கிறாங்க, யாருடைய விசாரணை அங்கே கடினமாக இருக்கிறதோ, யாரை அல்லாஹ் துருவி துருவி கேட்கிறானோ அவர்களுடைய வாழ்க்கை மறுமையில ரொம்ப கஷ்டம்தான், சிரமம் தான். அந்த அளவிற்கு இந்த உலகத்தில் அவர் தவறு செய்திருக்கிறார். எல்லா பிரச்சனையிலையும் அவர் என்ன செஞ்சிருக்காரு, ஈடுபட்டிருக்கிறாருங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். இப்படியாக எல்லா விசாரணையும் முடிந்த பிறகு சொர்க்கத்திற்கென்று பல மக்களை அல்லாஹ் தேர்ந்தெடுத்து வைத்திருக்கும் பொழுது அந்த நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த நேரத்தில் சொர்க்கத்திற்கு செல்லக்கூடிய மனிதர்களுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா? ஒரு வெள்ளை மாடு இருக்கிறது, ஒரு வெள்ளை கலர் ஒரு மாடு இருக்கிறது, ஒரு 1000 மாடுகள் இருக்கிறது. அந்த 1000 மாடுகளிலே ஒரே ஒரு கருப்பு நிற மாடு இருந்தால் நீங்கள் எப்படி உணர்ந்து கொள்வீர்களோ அதே போல நாளைக்கு சொர்க்கத்திலே 1000 நபர்களுக்கு ஒரே ஒரு நபர் தான் என்ன செய்வாரு, சொர்க்கத்திற்கு செல்வார். சஹாபாக்கள் எல்லாம் ஒரே கவலை அழக்கூடியவர்களாக இருந்தார்கள். அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அப்படி செல்லக்கூடியவர்களிலே ஒரு 15%, ஒரு 25% என்னுடைய சமுதாயமாகத்தான் இருப்பீர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு ஆறுதல் வார்த்தையும் கூறினார்கள். அப்ப சொர்க்கத்திற்கு செல்வது மிக மிக எளிதல்ல, கடினமான ஒரு விஷயம். அற்பத்திலும் அற்பமானவர்கள் தான் நாளைக்கு சொர்க்கத்திற்கு செல்லக்கூடியவர்களாக இருப்பார்கள். காரணம் என்னவென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் ஆட்கள் என்ன செஞ்சிருவான், விசாரணையை முடிப்பான். முடித்துவிட்டு அல்லாஹ் சொல்லுவான், அடுத்ததாக நீங்கள் பாலத்தை கடக்க இருக்கிறீர்கள். அந்த பாலம் என்பது சிராத் என்று சொல்லக்கூடிய அந்த பாலமானது வழுக்கக்கூடிய, சறுக்கக்கூடிய, நீங்கள் கடினமாக கடக்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கும். அந்த பாலத்திலே கருவேல முல்லை போல கடினமாக கொக்கிகள் அதை சுத்தி கொண்டே இருக்கக்கூடிய அந்த பாலம் இருக்கும். அந்த பாலத்திற்கும் சொர்க்கத்திற்கும் செல்வதற்காக இடையிலே நின்று கொண்டிருப்பார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுவான், அங்கேயே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். சொர்க்கத்திற்கு செல்வதற்காக தயாராக இருந்த பலரும் அங்கே தடுத்து நிறுத்தப்படுவார்கள். அந்த நேரத்திலே அவர்களிடத்தில் அல்லாஹ் சொல்லுவானா, உங்களுக்கும் எனக்குமான தீர்ப்பு முடிந்து விட்டது, ஆனால் மனிதர்களுக்குமான தீர்ப்பு இந்த இடத்திலே அவர்களுக்கு இது செய்யப்படும், சரி செய்யப்படும். அவர்களுக்கான தீர்ப்பு இனிமேல் தான் வழங்க இருக்கிறது. மனிதர்களை அங்கே நிப்பாட்டி விட்டு யாரெல்லாம் மனிதனுக்கு மனிதன் துரோகம் செய்தீர்களோ, எந்த அளவிற்கு என்று சொன்னால் கொம்பு உள்ள ஆடையும் கொம்பு இல்லாத ஆடையும் அல்லாஹ் அந்த இடத்திலே நிறுத்துவான். எப்படி கொம்பு இருக்கக்கூடிய காரணத்தினால் உலகத்திலே கொம்பு இல்லாத ஒரு ஆட்டை போய் முட்டு நல்ல, இப்ப நீ முட்டு, இப்படி அல்லாஹ் என்ன செய்வான், நீயா தீர்ப்பை இங்க கொடுப்பான். இதே போல யாரெல்லாம் இந்த உலகத்திலே நல்ல தொழுகாளி, நல்ல தர்மத்தை வழங்கக்கூடியவர், நல்ல நோன்பு வைக்கக்கூடியவர், எல்லா இபாதத்தையும் செய்துவிட்டு அவதூற பேசுறது, புறம் பேசுறது, அடுத்தவருடைய மானத்துல விளையாடுவது, இப்படியாக நின்று கொண்டிருப்பாரே, யாரெல்லாம் மானம் பறிக்கப்பட்டதோ, யாரையெல்லாம் அவதூறு பேசினார்களோ அவர்கள் எல்லாம் வந்து சொல்லுவார்கள், யா அல்லாஹ், அத்தைன் என்னுடைய கடன் வாங்கினார், திருப்பி தரவில்லை. இதை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவரிடத்திலிருந்து நன்மையை தூக்கி கொடுத்துருவான். யாரெல்லாம் அவதூறு பேசப்பட்டார்களோ அவர்களுடைய நன்மையை தூக்கி கொடுத்துருவான். இப்படியாக சொர்க்கத்திற்கு செல்வதற்கு தயாராக இருந்த ஒரு மனிதனுடைய நன்மை சிறிது சிறிதாக குறைக்கப்பட்டு இறுதியாக சொர்க்கம் செல்வதற்கு தயாராக இருந்த ஒரு மனிதர் நரகத்திற்கு செல்வதற்கு கூட வழிவகுக்கக்கூடியதாக இருக்கும். அவர் இந்த உலக வாழ்க்கையிலே மாற்றமாக எப்படி நடந்து கொண்டாரோ அதை வைத்துத்தான் என்ன செய்யப்படும், அந்த பாலத்திற்கு முன்னால் அங்கே தீர்ப்பு வழங்கப்படும். அந்த பாலத்துல இந்த தீர்ப்பெல்லாம் வழங்கினதற்கு பின்னாடி அந்த பாலத்தில் என்ன அல்லாஹ் என்ன செய்வான், கடந்து செல்லுங்கள், சொர்க்கத்திற்கு செல்லுங்கள். இதெல்லாம் விசாரணைக்கு முடிந்த பிறகு அல்லாஹ் அந்த பாலத்திலே கடந்து செல்ல சொல்லும் பொழுது சிலர் என்ன செய்வார்கள், சிலர் வேகமாக, ஒளியை விட வேகமாக சென்று விடுவார்கள். சிலர் குதிரை வேகத்திலே செல்வார்கள், சிலர் மின்னலுடைய வேகத்திலே செல்வார்கள், அடுத்ததாக ஒவ்வொன்றாக ஒட்டகத்தினுடைய வேகத்திலே செல்வார்கள். இப்படியாக சிலர் செல்லும் பொழுது சிலர் அப்படியே தவழ்ந்து கொண்டே செல்வார்கள். அவர்களை அப்படியே இந்த கொக்கை என்ன செய்யும், சிலர் அப்படியே இழுத்து கீழே நரகத்திலே போட்டுவிடும்.
சிலர் செய்த சிறு சிறு தண்டனைகளுக்காக அல்லாஹ் தீர்ப்பு சொன்னதற்கு பிறகும் என்ன செய்வாங்க, அவர்கள் செய்த சில தண்டனைகளின் காரணமாக என்ன செய்வாங்க, அந்த பாலத்திலே கடக்கும் பொழுது சிலருக்கு மிக கடினமாக இருக்கும். நன்மை செய்யாத காரணத்தினால், இந்த உலகத்திலே கொள்கையிலே உறுதியாக இருந்தும் சில தவறுகளை செய்த காரணத்தினால் அந்த பாலத்திலே கடக்கும் பொழுது அந்த பாலத்திலே சுத்துகின்ற அந்த கொக்கி என்ன செய்யும், அவர்களை இழுத்து திரும்ப என்ன செஞ்சிடும், நரகத்திலே போடக்கூடியதாக இருக்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. அப்ப நம்முடைய வாழ்க்கையில மிக கவனமாக இருக்க வேண்டிய பல விஷயங்கள் இருக்குது. அதே போல இறுதியாக நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் பார்க்காத, பேசாத, தூய்மைப்படுத்தாத நபர்களை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. சிலரை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான், சிலர்கிட்ட பேசவும் மாட்டான், அவர்களை தூய்மைப்படுத்தவும் மாட்டான். அவர்களை பற்றி சொல்லும் பொழுது அவர்களிலே முதலானவர்கள் யார் என்று சொன்னால் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள். எதற்கெடுத்தாலும் பொய் சத்தியம். இப்ப அதுல ரொம்ப ஈஸியா போயிடுச்சு. எதற்கெடுத்தாலும் சத்தியம் செய்யக்கூடிய அவர்கள் உண்மை என்று தெரியாம என்ன செய்வாங்க, ஏதோ பார்த்தது மாதிரி அவர்கள் தான் உண்மைக்கு உத்தரவாதம் மாதிரி எதுக்கெடுத்தாலும் பொய் சத்தியம் செய்யக்கூடியவர்கள். அதே போல தன்னிடத்தில் இருக்கக்கூடிய தண்ணீரை பயன்படுத்தி கொண்டு மீதமுள்ள தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்காமல் தடுத்து கொண்டவர்களை அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், அவர்களையும் தூய்மைப்படுத்த மாட்டான். இப்படியாக பெருமைக்காக கரண்டை காலுக்கு கீழே உடையணிந்து கொண்டு தன்னிடத்திலே செல்வம் அதிகமாக இருக்கிறது என்று மக்களிடத்திலே பெருமை அடித்துக் கொண்டிருப்பவர்களை அல்லாஹ் நாளை மறுமை நாளிலே பார்க்க மாட்டான், பேச மாட்டான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள். இப்படியாக நாளை விசாரணை நாள் என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொருவருக்கும் நியாய தீர்ப்பு நாளாக இருக்கும். அப்படிப்பட்ட நாளை எதிர்பார்த்திருக்கக்கூடிய நாம் மறுமையிலே ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற உயர்ந்த சொர்க்கத்தை நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா தந்தல் புரிவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பாக்கியத்தையும் தந்தல் புரிவானாக. பாலஸ்தீனத்திலே கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் மேலும் மேலும் இறையச்சத்தையும் அவர்களுக்கு உறுதியையும் அல்லாஹ் தந்தல் புரிவானாக. இன்னும் இங்க வக்ஃப் வாரிய சட்டத்திற்கு எதிராக அநியாயமாக தீர்ப்பு வழங்கி இருக்கக்கூடிய, அநியாயமாக சட்டத்தை ஏற்கக்கூடிய அவர்களுக்கு எதிராக சாபத்தை அல்லாஹ் வழங்குவானாக என்று கூறி எனது இந்த உரையை நிறைவேற்றிக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.